வெல்கம் வியூவர்ஸ். அன்று ஜூலை 29, 2008 கனடா. சரியா மணி 12:30 இருக்கும். அப்போது 40 வயதான வின்ஸ்லி அப்படின்ற ஒரு நபர் தன்னோட வீட்டில் என்னை யாரும் தேடாதீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருங்க அப்படின்னு நான் உங்களை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டரை எழுதி வீட்டில் வச்சுட்டு கிளம்பியிருக்காரு. பக்கத்தில் இருக்க ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு வந்த அவர் கிரேகம் பஸ் அப்படின்ற பஸ்ஸில் ஏறி ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போது சரியா 5:55 இருக்கும். அப்போது அந்த பஸ் எரிக்ஷன் அப்படின்ற பஸ் ஸ்டாப்பில் வந்து ஸ்டாப் ஆகுது. அப்போது அந்த பஸ்ஸில் இருந்து வின்ஸ்லி இறங்கியிருக்காரு. அதை பார்த்த அந்த பஸ்ஸோட டிரைவர், ஹே, இது நீ இறங்குற பஸ் ஸ்டாப் இல்லை அப்படின்னு வின்ஸ்லி கிட்ட கேட்டிருக்காரு. அதுக்கு வின்ஸ்லி அவரை கண்டுக்காம திரும்பி கூட பார்க்காம அந்த பஸ்ஸை விட்டு இறங்கி நடக்க ஆரம்பிச்சிருக்காரு. இப்படி கொஞ்ச தூரம் நடந்து போன இவர் அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு பெஞ்சில் உக்காந்துட்டு தன்னோட பேக்கில் இருந்த லேப்டாப்பை $600 சேல்ஸ் அப்படின்னு அங்கே இருந்து கத்திட்டு இருந்திருக்காரு. ரொம்ப நேரம் ஆகியும் யாரும் அந்த இடத்துக்கு வராததை பார்த்த வின்ஸ்லி அங்கே ஒரு 16 வயதான ஒரு பையன் வரதை பார்த்துருக்காரு. அந்த பையன் வெறும் $16 அந்த லேப்டாப்பை வின்ஸ்லி கிட்ட கேட்டிருக்காரு. வின்ஸ்லியும் அந்த $16 தன்னோட பேக்கில் இருந்த புது லேப்டாப்பை அந்த பையன்கிட்ட சேல்ஸ் பண்ணிட்டு தான் இறங்கின அதே பஸ் ஸ்டாப்புக்கு திரும்பவும் வந்திருக்காரு. அப்போ அதே பஸ் ஸ்டாப்ல அதே கிரேகம் பஸ் வந்திருக்கு. அந்த பஸ்ல ஏறி ஃப்ரண்ட் சீட்ல உட்கார ஆரம்பிக்கிறாரு. அந்த பஸ்ல இவர் கூட கிட்டத்தட்ட 36 பேர் டிராவல் பண்ணியிருக்காங்க. அந்த 36 பேருக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த இடத்துல நடக்கக்கூடிய கொடூரமான, ஆக்ரோஷமான அண்ட் சகிச்சிக்க முடியாத ஒரு விஷயம் அங்கே நடக்க போறன்றத அவங்க வாழ்நாளில் கூட நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படி அந்த பஸ்ஸில் என்ன கோரமான விஷயம் நடந்ததை பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் டீப்பாக அனலைஸ் பண்ண போகிறோம். இது உங்கள் சிவா ஃபம்பர், நான் உங்கள் சிவா. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு கிரைம் த்ரில்லர், மிஸ்ட்ரி, ஸ்ட்ரேஞ்ச், சால்வ், அன்சால்வ் கேசஸ் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா, நீங்க இதோட ஃபேன் அப்படின்னா இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்படி அந்த பஸ்ஸில் ஏறின வின்ஸ்லி அந்த பஸ்ஸோட ஃப்ரண்ட் சீட்டில் செட்டில் ஆகியிருக்காரு. அதே பஸ்ஸில் தன்னோட வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்காக 22 வயதான டிம் மெக்லின் அப்படின்றவர் அந்த பஸ்ஸோட லாஸ்ட் சீட்டில் உக்காந்துருக்காரு. அவருக்கு ஏற்கனவே டயர்டாக இருக்கிறதுனால தன்னோட கையில் இருக்க ஹெட்செட்டை போட்டுட்டு பாட்டு கேட்டுட்டு பக்கத்தில் இருக்க விண்டோ ஜன்னலில் சாஞ்சிட்டு தூங்கிட்டு வந்திருக்காரு. அப்போது அந்த பஸ்ஸில் வின்ஸ்லி கூட ட்ராவல் பண்ணுற அந்த 36 பேரில் ஒரு சில பேர் வின்ஸ்லி பண்ணுற பைத்தியக்காரத்தனத்தை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அவரு அந்த பஸ்ஸில் தனக்கு தானே பேசிக்கிட்டு ஏதோ ஒன்று புலம்பிக்கிட்டு பஸ்ஸில் அங்கேயும் இங்கேயும் எழுந்து நடந்துக்கிட்டு புலம்பியிருக்காரு. அப்போது அந்த பஸ் பிரேக்குக்காக ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அப்போது ஃப்ரண்ட் சீட்டில் இருந்த வின்ஸ்லி பேக் சீட்டில் இருக்க டிம் மெக்லின் பக்கத்தில் போயிட்டு உக்காந்துருக்காரு. இதை பார்த்த டிம் மெக்லின் வின்ஸ்லியை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு மறுபடியும் பக்கத்தில் இருக்க அந்த விண்டோவில் சாஞ்சி தூங்க ஆரம்பிச்சிருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு வின்ஸ்லி அந்த சீட்டை விட்டு எழுந்து அந்த பஸ்ஸில் இருக்க பாத்ரூமுக்கு போயிருக்கான். அப்போது அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ண ஒரு சில பேர் வின்ஸ்லியோட பேண்ட்டில் கத்தி இருக்கிறத நோட் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் போயிட்டு ரிட்டர்ன் வந்த வின்ஸ்லி டிம் மெக்லின் தூங்கதை பார்த்துட்டு திடீர்னு தன்னோட கையில் இருந்த கத்தி எடுத்து சரமாரியா டிம் மெக்லினை குத்த ஆரம்பிச்சிருக்கான். இப்படி தூக்கத்தில் இருந்த மெக்லின் திடீர்னு கண்ணு முழிச்சு பார்த்துட்டு தான் பக்கத்தில் யாரோ கத்தியோடு நிற்கிறத பார்த்துட்டு தன்னை குத்திட்டு இருக்கிறத பார்த்து பயந்து என்ன இங்கே நடக்குது அப்படின்னு தெரியாமல் முழிச்சிருக்காரு. உடனே டிம் மெக்லின் வின்ஸ்லியை தள்ளி விட்டுட்டு கத்த ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்த அந்த பஸ்ஸில் இருக்க 36 பேசஞ்சர்ஸுமே கத்தி அந்த பஸ்ஸை விட்டு இறங்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இதனால் அந்த பஸ்ஸில் இருக்க எல்லா பேசஞ்சர்ஸும் இறங்கி டிரைவர் பக்கத்தில் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ டிரைவரும் பஸ்ஸை ஸ்டாப் பண்ணிட்டு டோரை ஓப்பன் பண்ணியிருக்காரு. உடனே அந்த பஸ்ஸில் இருக்க பேசஞ்சர்ஸ் எல்லாமே முந்தி அடிச்சுக்கிட்டு அந்த பஸ்ஸை விட்டு கீழே இறங்கியிருக்காங்க. பஸ் டிரைவரும் பஸ்ஸை லாக் பண்ணிட்டு டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த பஸ்ஸை விட்டு இறங்கியிருக்காரு.
பஸ்ஸை விட்டு இறங்குனதுமே எல்லாருமே போலீஸ்க்கு இந்த விஷயத்த இன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த பஸ்ஸை விட்டு இறங்கின ஒரு சில பேர் நம்ம டிம் மெக்லீனை எப்படியாவது ட்ரை பண்ணி காப்பாற்றலாம் அப்படின்னு அந்த பஸ்ஸுக்குள்ளே ஏறி உள்ளே வந்த ஒரு சில பேர் வின்ஸ்லியோட முதுகை மட்டும் பார்த்துருக்காங்க. இவங்கள பார்த்த வின்ஸ்லி தன்னோட கையில் இருந்த கத்தியால் இவங்கள தாக்க முன்னாடி ஓடி வந்திருக்கான். இதனால பயந்து மறுபடியும் அந்த பஸ்ஸை விட்டு அவங்க கீழே இறங்கிட்டு டோரை லாக் பண்ணியிருக்காங்க. இப்படி ஓடி வந்த வின்ஸ்லி டிரைவரோட சீட்டில் உட்காந்து பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். ஆனால் அவனால் அந்த பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ண முடியலை. பிகாஸ் டிரைவர் ஆல்ரெடி அந்த பஸ்ஸில் இருக்க செக்யூரிட்டி ஃபியூச்சர்ஸால் அந்த பஸ்ஸை லாக் பண்ணிட்டு தான் அந்த பஸ்ஸை விட்டு கீழே இறங்கியிருக்காரு. அதை மறுபடியும் டீஆக்டிவேட் பண்ணாதான் அந்த பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இதை ட்ரை பண்ண வின்ஸ்லி பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ண முடியாததுனால மறுபடியும் தன்னோட கத்தியை எடுத்துக்கிட்டு டிம் மெக்லீன் கிட்ட போயிட்டு மறுபடியும் சரமாரியா குத்த ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறம் வின்ஸ்லி டிம் மெக்லீனோட தலையை வெட்டி எடுத்துட்டு அந்த பஸ்ல இருந்து வெளியில இருக்கவங்க கிட்ட ஏதோ பிரைஸ் வாங்கின மாதிரி எல்லாருக்கும் காமிக்க ஆரம்பிச்சிருக்கான். இந்த சமயத்துல அந்த சைடு வந்த ஒரு ட்ரக்ல இருக்க ட்ரக் டிரைவர் ட்ரக்கை விட்டு இறங்கி அவர் வண்டியில இருக்க ஒரு சில மெட்டல் ராடு கம்பி இதை அங்க இருக்க பேசஞ்சர்ஸ் கிட்ட கொடுத்து வின்ஸ்லிய பஸ்ஸை விட்டு இறங்காம பயமுறுத்துங்க அப்படின்னு கைட் பண்ணியிருக்காரு. அந்த ட்ரக் டிரைவர் பஸ்ஸுக்கு உள்ள எட்டி பார்க்க சொல்ல டிம் மெக்லீனோட கை, கால், மூக்கு, காது அப்படின்னு ஒன்னொன்னா வெட்டி எடுத்துட்டு இருந்திருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிருக்காரு. இதுக்கப்புறமா போலீஸ் அங்கே வந்திருக்காங்க. இருந்தாலும் அவனை பிடிக்காம இவங்களை விட பெரிய டீமான டாக்டிக்கல் யூனிட் அப்படின்ற ஒரு டீமை கான்டாக்ட் பண்ணுறாங்க. இந்த டீம் அங்கே வந்ததும் இவங்களை பார்த்து பயந்த வின்ஸ்லி அந்த பஸ்ஸில் இருக்க ஜன்னலை உடச்சிக்கிட்டு கீழே குதிச்சு தப்பிக்க முயற்சி பண்ணுறான். இதை பார்த்த அந்த டீம் தன்னோட கையில் இருந்த டேசர் கன்னால் வின்ஸ்லியை தாக்கி அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. டேசர் கன் அப்படின்னா என்னன்னா ஷாக் கொடுக்கக்கூடிய கரண்ட் கன். ஒரு சில மணி நேரத்துக்கு குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கன். இதுக்கப்புறம் வின்ஸ்லியை அரெஸ்ட் பண்ணிட்டு தன்னோட போலீஸ் ஜீப்ல ஏற்றி வின்ஸ்லியை கூட்டிட்டு போறாங்க. அப்போ கூட்டிட்டு போக சொல்ல வின்ஸ்லியோட பாக்கெட்ல டிம் மெக்லீனோட காது, மூக்கு அப்படின்னு ஒரு பாகமா அவனோட பாக்கெட்ல இருந்திருக்கு. இதுக்கப்புறமா வின்ஸ்லி கோர்ட்ல சப்மிட் பண்ணப்படுறான். இதுக்கப்புறம் வின்ஸ்லி தரப்புல இருக்க ஒரு சில பேர் வின்ஸ்லி இதை வேணும்னு செய்யல, இவருக்கு சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படின்னு கோர்ட்ல சொல்லியிருக்காங்க. கோர்ட்டும் இதை அக்செப்ட் பண்ணிட்டு வின்ஸ்லியை 3 வருஷத்துக்கு சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இதுக்கப்புறமா 2013ஆம் ஆண்டு வின்ஸ்லி ஒரு 30 நிமிடத்துக்கு மட்டும் வெளியே போயிட்டு வரலாம். ஆனால் வின்ஸ்லி கூட யாராவது ஒரு சூப்பர்வைசர் கூட போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில ஆண்டுகளில் 2016ஆம் ஆண்டு வின்ஸ்லி ஃபுல் க்யூர் ஆகிட்டான் அப்படின்ட்டு டாக்டர்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இவன் பொதுமக்களோட கலந்து நார்மலாக எப்பயும் போல வாழ ஆரம்பிக்கலாம் அப்படின்னும் தீர்ப்பு வழங்கி டாக்டர்ஸ் இவனுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறமா வின்ஸ்லி விடுதலாகி இப்பயும் கனடால மக்களோட மக்களா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கான். இந்த கேஸை பத்தி நான் ரிசர்ச் பண்றப்போ எனக்கே ஷாக்கா இருந்தது. இப்படி பொதுமக்களோட வாழ்ந்துட்டு இருக்க வின்ஸ்லியோட உடம்புல இருக்க அந்த மிருகத்தனம் எப்ப வேணுமானாலும் வெளியே வரலாம். அங்க பாதிப்பாடைய போறது பொதுமக்கள் தான். டியர் வீவர்ஸ், கோர்ட் பண்ணது சரியா இல்லை தப்பா, வின்ஸ்லியை வெளியே விடலாமா, வெளியே விட்டுருக்க கூடாதா அப்படின்னு உங்களோட கருத்தை நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய பெஸ்ட்டான கமெண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வரப்போகுது. நன்றி, பாய்.